வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஓகே, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க ஆப்ஷன் பற்றி தான் நம்மளோட சேனலில் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பிகினருக்கான ஒரு என்ட்ரி. ஸோ அது எப்படி எளிமையாக நீங்கள் போகலாம். ஸோ அது உங்களுக்கு என்ன மாதிரி கண்டிஷனில் அது நீங்கள் ஒரு என்ட்ரி போகணும் அப்படிங்கிறத ஸோ கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வீடியோட லென்த் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை ஸ்லோவாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனால் வீடியோட டியூரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். அதனால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போது இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கு. ஸோ அட்வான்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கோங்க, அதுக்காண்டி இல்லை. ஸோ ரொம்ப வருஷமாக நான் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கேன், ஒரு 1 இயராக இருக்கேன், ஒரு 2 இயர்ஸாக இருக்கேன். இருந்தாலும் என்னால் மார்க்கெட்டில் ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் லாக் பண்ண முடியல. எல்லா நாளுமே லாஸ் அப்படிங்கிறது தான் வருது. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு தெரியல. ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு தெரியல. ஸோ அப்படி என்ட்ரி எடுத்தாலும் ப்ராஃபிட்டை எங்கே புக் பண்ணணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பலப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற உங்களுக்காண்டி தான் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறத என்னால் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரட்டும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போது இதுக்கான கண்டிஷன். ஓகே, மார்க்கெட்டில் ஓப்பன், சரியா? ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் அதாவது ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் நடக்குன்னா அது ட்ரெண்ட் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்டு. ஸோ அன்றைக்கான உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் நடக்குன்னா அன்றைக்கான ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப் சைடுக்கான ட்ரெண்ட். அப்போ உங்களோட வியூ எல்லாமே கால் சைடுக்கான என்ட்ரியாக தான் இருக்கணும். ஸோ இந்த கேப் டவுன் மார்க்கெட்டில் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன். அது மாதிரி அமைஞ்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரியை அவாய்ட் பண்ணணும். அது எப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்கு மேலே ஓப்பன் அப்படிங்கிறது கொடுக்காங்க. அப்போ இது ஒரு கேப் அப் ஓப்பனில் மார்க்கெட் ஓப்பன் அபோவ் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கான்செப்ட் ஓரியண்டாக நீங்கள் என்ட்ரி போகலாம். அதுவே ஓப்பன் பிலோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி இந்த கான்செப்ட் ஓரியண்டாக என்ட்ரி போகக்கூடாது. அதுவே ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் டவுனில் கொடுக்காங்க, கேப் டவுன் ஓப்பன் கொடுக்காங்க. அப்போது ஓப்பன் அபோவ் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் ஓரியண்டாக என்ட்ரி போகக்கூடாது. அதே ஓப்பன் பிலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த என்ட்ரிக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி போகலாம். இப்போ சார்ட் வழியாக உங்களுக்கு அதை எப்படி நான் ஒரு என்ட்ரி போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நிஃப்டியோட லாஸ்ட் ஃப்ரைடே நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டோட சார்ட்டு. மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான். ஸோ மார்க்கெட் முந்தின நாளோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பிலோ அப்படிங்கிற மாதிரி நடக்கு நம்மளோட கான்செப்டுக்குள்ளே இது வருது. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, சில லைன்ஸ் மார்க் பண்ணணும். பெருசாக ஒன்றும் இல்லை, ரவுண்ட் ஃபிகர் நம்பராக நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க. என்ன ரவுண்ட் ஃபிகர் நம்பர்னா, நிஃப்டி ஒவ்வொரு 50 பாயிண்ட் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ 23,462 ஓப்பனா, சரி, ஓகே, 23,500 அப்படியே ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு லைன் நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள். $23,400, 23,350 எவ்வளோ லைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 200 பாயிண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நிஃப்டி ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜான ஒரு மூமெண்டம். ஸோ அப்போ அது கணக்கு பண்ணி நம்ம
ட்ராப் பண்ணிக்கினா போதும். ஸோ அதுக்கும் மேலே மார்க்கெட்டு ஒரு சில நாள் ட்ரெண்டான நாளுக்கு 300-400 பாயிண்ட் கூட கிடைக்கும். ஸோ அது வேறு. ஸோ எல்லா நாளும் நமக்கு ஆவரேஜாக 150-200 பாயிண்ட் அப்படிங்கிறது நிஃப்டியோட ரேஞ்சு கிடைக்கிறது அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஓப்பன்லேருந்து சில லைன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், ரவுண்ட் ஃபிகர் நம்பராக வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட என்ட்ரி அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலான்னா, ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ஓப்பன் சரியா 23,462 ஓப்பன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பிலோ இருக்குது. மார்க்கெட்டில் இந்த 23,450 நல்லாவே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது சரியா. இது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களோட என்ட்ரி அப்படிங்கிறது பிகினராக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டான ஒரு மூமெண்டம் இருக்கும். மார்க்கெட்டில் வந்து வேகமாக ஏறும், வேகமாக இறங்கும், மேலேயும் கீழேயும் போகும். அதுக்குள்ளே ஒரு பிகினராக நீங்கள் எந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போக போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மே இல்லாமல் இந்த பக்கம் ஒரு என்ட்ரி, இந்த பக்கம் ஒரு 2 என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி என்ட்ரி எடுத்து ஆல்மோஸ்ட் வந்து அதை ப்ராஃபிட்டாக ஆக்குறீங்களோ லாஸ் ஆக்குறீங்களோ, மொத்தத்தில் வந்து ஒரு புரோக்கருக்கு நல்ல ஒரு இது கொடுக்குற மாதிரி, புரோக்கர் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி உருவாயிரும். ஓவர் ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிரும். அதுக்கடுத்து மார்க்கெட் நல்லா ஒரு சைடு வந்து ரேலி கொடுக்கும். அந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இல்லாமல் விட்டுருவீங்க. இதுதான் மோஸ்ட்லி ஆப்ஷன் ட்ரேடரில் பிகினராக செய்யக்கூடிய நிறையா பேரோட விஷயம். எப்படா மார்க்கெட்டை 9:15 ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆனோடனே ஒரு என்ட்ரி எடுக்கணுமே, மார்க்கெட் வந்து இன்றைக்கி நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்திருக்கு, இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே வேகமாக போகுது, இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, மார்க்கெட் வேகமாக மேலே போகுது, கால் சைடு எடு புட் சைடு எடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவில் ஆரவாரமாக இருப்பீங்க. அந்த ஆரவாரம்லாம் மார்க்கெட்டில் வந்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா லாஸை பார்த்து பேனிக்கில் ஸ்டில் அப்படியே ஃப்ரீசர் ஆயிடுவீங்க. அதுக்கடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அவங்களால அதை எடுக்க முடியாது, அந்த ஹோப் அப்படிங்கிறது வராது. அதனால் அஸ் அ பிகினராக நீங்கள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு என்ட்ரியை போகிறத தவிர்த்துருங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அப்போ எப்போ நீங்கள் வந்து என்ட்ரி போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஏன் ஃபஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச லாஜிக்கில் அது சரியோ தவறோ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்களுக்கு சரின்னு பட்டால் ஏற்றுக்கோங்க. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நிறையா ஹோல்டிங் ஆர்டர்ஸ் வந்து விழும். அடுத்த நாள் மார்க்கெட்டில் சில ஹோல்டிங் ஆர்டர்ஸு இல்லைனா ஒரு செல் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இதே மாதிரி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓவர் நைட்டில் குளோபல் மார்க்கெட்டில் நடந்த இஷ்யூ காரணமாக ஒரு பாசிட்டிவ் நியூஸோ நெகட்டிவ் நியூஸோ அது சம்மந்தமாக அவங்களோட பொசிஷனை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் புதுசாக பொசிஷன் க்ரியேட் பண்ணவும் க்ளோஸ் பண்ணவும் ஆர்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இந்த ரெண்டும் எதிர் திசையில் இருக்குது. ஸோ ஹோல்டிங் ஆர்டர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு இதுவும் கீழே அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வியூவாகவும் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோடனே செட்டில் ஆகாது, மேலேயும் கீழேயும் போகும். ஃபைனலாக எந்த செல்லர்ஸ் பீட் பண்ணுறாங்களோ அவங்க டைரக்ஷனில் மார்க்கெட்டை கொண்டு போவாங்க அதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பிகினராக ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக உள்ளே இருக்கும்போது மாட்டிக்கிடுவோம். இதுவே 2 பேர்த்தோட கோணமும் ஒரே மாதிரி இருக்குது, 2 பேர்த்தோட ஹோல்டிங் ஆர்டரும் அப்சைடு இருக்குது, மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் அப்சைடு இருக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வெர்டிக்கலாக ஏறும். இதே 2 பேர் சைடோட ஹோல்டிங் ஆர்டரும் டவுன் ட்ரெண்டாக இருக்குது, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே வெர்டிக்கலாக இறங்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. வெர்டிக்கலாக இறங்குதே, வெர்டிக்கலாக ஏறுது, ஸோ இந்த ரேலியை நம்மளால் கேட்ச் பண்ண முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவங்க நிறையா பேர் இருப்பீங்க. அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்ச லாஜிக்கில் நான் சொல்கிறேன். அது எவ்வளோ தூரம் இது வந்து இது சரியாக தான் இருக்குது. ஸோ இது தவறும் பட்சத்தில் அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அப்போ நம்ம என்ட்ரியை வந்து பிகினராக மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே போகக்கூடாது. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி வீடியோ வந்து கொஞ்சம் டியூரேஷன் வந்து லென்த்தாக தான் இருக்கும். நான் எது சொன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் டெப்த்தாக தான் போவேன். ஸோ அதனால் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்விங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகணும். ஸ்விங் ஹைனா என்ன, லோனா என்ன அப்படிங்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு நிறையா கேள்வி வரும்.
ஸோ அதெல்லாம் பேசிக்காக நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் போடுவோம். ஸோ அது தெரியலனா இப்போதைக்கு யூடியூப்பில் வந்து அது என்னன்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ காலையில் வந்து ஒரு ஹை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு சரியா, அதுக்கடுத்து ஒரு லோங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஹை, இது ஒரு லோ சரியா, இது ஒரு ஹை ஒரு லோ, இதான். இப்போ மார்க்கெட்டில் திருப்பி ஒரு ஏற்றம் இருக்குது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் நல்லா மேலே போகலாம், இல்லை இந்த லோவை கட் பண்ணால் மார்க்கெட் கீழே போகலாம் சரியா. அப்போ இந்த ஒரு ஹை ஒரு லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு டைம் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஸோ அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். அது 1 மணி நேரத்தில் கிடைக்கலாம், அரை மணி நேரத்தில் கிடைக்கலாம், 2 மணி நேரம் கழிச்சுக்குள்ள கிடைக்கலாம். அது எப்போங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ அது கிடைக்கும் சார் ஒரு இப்போ சரி ஓகே. இப்போ காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு ஹை அப்படிங்கிறது கிடைச்சாச்சு, ஒரு லோ கிடைச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளோட என்ட்ரி அப்போ எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். ஸோ அதைத்தான் நான் வந்து இப்போ கிளியராக சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் ஒரு ஹை அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு லோங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வியூ என்ன இருக்குது, புட் சைடுக்கான வியூ. ஏன் மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ கீழே ட்ரேட் நடக்கு, ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடக்கு, ட்ரெண்டுங்கிறது டவுன் ட்ரெண்டு. என்னோட வியூ எல்லாமே புட் சைடுக்கான ஒரு வியூவாக இருக்குது சரியா. அப்போ நான் வந்து என்னோட முழுக்க புட் சைடுக்கான ஒரு என்ட்ரிக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது எந்த இடத்துல எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கான கேள்விக்கான பதில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க சரியா. இப்போ ஒரு ஹை, ஸோ இந்த ஹையிலேருந்து நான் அந்த ஸ்கேல் டூவில் எடுத்திருக்கேன். இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு சாரி ஒரு வந்து டூல் வரைஞ்சிக்கோங்க, அதாவது ஒரு ஸ்கேல் டிராயிங் வரைஞ்சிக்கோங்க. ஹையிலேருந்து இந்த லோவுக்கு டிராயிங் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இந்த ஜோன் எல்லாமே வந்து ட்ரேடு நடக்கலை சரியா. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்திருக்கு, திருப்பி இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. இப்போ ஒரு ஹை கிடைச்சாச்சு, ஒரு லோ கிடைச்சாச்சு. நான் 50% ஸ்கேலில் இந்த ஜோன் வருது ஓகேவா. அப்போ என்னோட என்ட்ரி எங்கே இருக்குன்னா மார்க்கெட் இங்கே வரணும். ஸோ இந்த இடம் வரணும். இந்த இடம் வரும்போது தான் நான் என்ட்ரி எடுப்பேன் சரியா. இந்த இடம் வரும்போது தான் என்னோட என்ட்ரி இருக்கும், புட் சைடுக்கான வியூ. அந்த இடத்துல நம்மளோட ரவுண்ட் ஃபிகர் வருது பார்த்தீங்களா, 23,400. ஸோ அதுக்கு தான் வந்து இதை நம்ம வந்து ஒரு மார்க் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அது ஏன் நமக்கு வந்து கூடுதலாக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா, அந்த ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா நாளும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த நாட்களில் இதை பற்றி வீடியோ போடுவோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோட லென்த் அதை பேச போனால் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இன்றைக்கான என்ட்ரியை மட்டும் நான் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன் சரியா. இப்போ ஒரு ஹை ஒரு லோ, ஸோ ஸ்கேலில் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் இதெல்லாம் நடக்கலை, இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் இன்னும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட என்ட்ரி இந்த 50% இந்த ஜோன் வந்தால் தான் நம்மளோட என்ட்ரி இருக்க போகுது. அப்போ இருக்க போகுதுன்னா இதுக்கான இது எப்படி இருக்க போகுது, என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போது 400 வரும்போது என்னோட என்ட்ரி இருக்க போகுது சரியா. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25 பாயிண்ட் வந்து நான் ஸ்பாட்டில் வைக்கிறேன். ஸோ 400லேருந்து 25 பண்ணால் 425 என்னோட ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து நான் வந்து கீழே இருக்கிற ஸ்விங்கோட லோ வந்து என்னோட டார்கெட்டாக வைக்கேன். ஸோ அப்போ 300 அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு டார்கெட்டு. அப்போ இது பார்த்தீங்கன்னா 1:4 அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரி கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸிங் எப்படி நான் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ இப்போ அட்டமணியாக நீங்கள் செலக்ட் பண்ணோன்னா 23,400 இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச அளவு ஒரு டீப்பாக ஐடிஎம் 1 எடுங்க, இல்லைன்னா ரவுண்ட் ஃபிகராக மேலே இருக்கிற 23,500 எடுங்க. ஸோ நான் போனேன்னா 23,500 தான் எடுப்பேன். 23,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கில் இப்போ நமக்கு எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, 23,500 முடிஞ்ச அளவு வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்காகவே போங்க, ஏடிஎம்மை காட்டிலும். சரி ஓகே, நான் 23,500 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் சரியா. ஸோ 400 எந்நேரம் வந்திருக்கு மார்க்கெட்டில், எக்ஸாக்ட்லாக பார்த்தீங்கன்னா 11:35க்கு வந்திருக்கு. ஸோ 11:35. ஸோ இதுதான் இந்த கேண்டில். ஓகே, 400 டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து 11:45, 23,500 புட்டு வந்து இங்கே வந்திருக்கு
ஸோ 264 ரூபாய்க்கு வந்திருக்கு ஒரு லோ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரி. சரியா? ஸோ அப்போ அடுத்த கேண்டில்ல உங்களோட என்ட்ரி அப்படிங்கிறது வைக்க போறீங்க. ஸ்டாப் லாஸு ஸ்பாட்டில் இந்த 23,425 எப்போ அடிக்குதோ அப்போ தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே. ஸோ அப்போ உங்கள் என்ட்ரியிலேருந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் அங்கே வச்சுருக்கோமா, இங்கே நீங்கள் 25 பாயிண்ட் தாராளமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குன்னு நீங்கள் என்ட்ரி ஹையில் போய் எடுத்துகிட்டு 25 பாயிண்ட் வைக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்விங் லோலேருந்து 25 பாயிண்ட் வைங்க. ஸோ 25 பாயிண்ட்னா எவ்வளோ வருது? 266. ஸோ கால்குலேட்டரில் போட்டு காட்டிடுறேன். 266. சரியா? இதுலேருந்து 25 பாயிண்ட்னா 241 உங்களோட ஸ்டாப் லாஸை வைங்க. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது. உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது ஸ்பாட்டில் இந்த ஸ்விங்கோட லோ அப்படிங்கிறது 23,300 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டுருவோம். 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஸோ இது எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். எந்த கேண்டில் ரீச் ஆயிருக்கு? 12:20 கேண்டிலோட ஹையை பாருங்கள். கிட்டத்தட்ட 366 வரைக்கும் போயிருக்கு. சரியா? இப்போ உங்கள் என்ட்ரியிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் கிடச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 98 பாயிண்ட். ஸோ அழகாக வந்து நீங்கள் ஒரு என்ட்ரியை வந்து ஒரு 266 நீங்கள் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 270 ஒரு 275 இந்த ஜோனுக்குள்ள உங்களோட என்ட்ரி இருந்திருந்தா சாலிடாக நீங்கள் ஒரு 90 85 பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து இங்கே உங்களால் எடுத்துருக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணணும். என்ட்ரிக்காண்டி காத்திருக்கணும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த செட்டப் காண்டி காத்திருந்து ஒரு வாரத்தில் 2 இல்லை 3 என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சா கூட சாலிடாக அந்த வீக் ஃபுல்லாக உங்கள் ப்ராஃபிட்டபுளாக உங்கள் ட்ரேடை நீங்கள் வந்து முடிக்க முடியும். இதில் பெருசாக ஒன்றும் லாஜிக் இல்லை. நான் உங்களுக்கு வந்து பெரிய இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதோட இதை லெஸ் பண்ணணும், இந்த கேண்டிலை நீங்கள் பார்க்கணும், இந்த கேண்டிலோட க்ளோஸை பார்க்கணும், கேண்டிலோட ஹையை பார்க்கணும், நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. சரியா? லாஜிக்காக சில ரவுண்ட் ஃபிகர் நம்பரை வச்சு உங்களுக்கு ஒரு என்ட்ரியை டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நானும் யூஸ் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அவங்களும் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குன்ருக்காங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இதை அப்சர்வேஷன் பண்ணி இது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட வேற ஒரு விஷயத்தோட கண்டிப்பாக உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் நன்றி.